நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிற இடம் மயிலம்பாவளி. நான் ஆலயம் சென்றிருந்த போது ஐயா அவர் செய்தது எனக்கு உண்மையில் மன திருப்தி இல்லை. நான் அனுமதி பெற்றுத்தான் போனேன். நான் போய் உள்ள எடுக்கலை, வெளி பகுதியில் தான் நான் வீடியோ செய்து கொண்டிருக்கேன். இப்போ போய் கொண்டிருக்கிற இடம் வந்து மயிலம்பாவளி. நாங்கள் போய் கொண்டிருக்கிற எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா காம்பகமாச்சம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து உண்மையில் வந்து ஃபேமஸான கோயில் தான். இதை நான் உங்களுக்கு கொண்டு காட்டுறேன், நீங்களும் எங்களை சேர்த்து பாருங்கள். இந்த இடங்களையும் காட்டுறேன், அதையும் சேர்ந்து பார்த்து கொண்டு வாங்க. இதை வந்து சொல்ல மயிலம்பாவலி என்று சொல்லுவாங்க இந்த இடத்தை. நான் இந்த கோயிலுக்கு திரும்ப போகிறோம். ரோட்டாலாம் திரும்பி போகிறோம். இது வந்து மயிலம்பாவடி. இங்கே நாங்கள் போகிறது காம்பகமாச்சம்மன் கோயில். சிறப்பு கோயில் கோயில். இது பெரிய வந்து பெரிய நிலப்பரம் தெரிக்குது இந்த கோயிலுக்கு. உண்மையில் வந்து நீங்கள் என்னோட சேர்ந்து நீங்களும் ஒரு தரம் பாருங்கள். இங்கே வந்தீங்களா இதுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள், வந்து பாருங்கள். இதெல்லாம் நிறைய கோயில் வளம் இருக்குது. சில பேர் வந்து சொல்லுவாங்க காம்பகமாச்சம்மன், சில பேர் கம்பமாச்சம்மன் சொல்லுவாங்க. இது ஒரு அம்மன் கோயில். சேர்ந்து பாருங்க. இதெல்லாம் இந்த கோயிலுக்குரிய வளவு தான், நிலப்பரப்பு தான். அந்த இடத்துல இருந்து பெண்டில் இருந்து இங்கே வரைக்கும் இந்த கோயிலுக்குரிய நிலப்பரப்பு தான், 2 சைட்லேயும். ஆனால் அதில் வந்து தோட்டம் செஞ்சிருக்கிறாங்க, பப்பாசு மரம் போட்டிருக்கிறாங்க. அங்கால சோழன். நல்ல நல்ல இடம். ஒரு தரம் வந்து இதை நீங்களும் பாருங்கள். இதை எங்களோட சேர்ந்து ஒரு தரம் பாருங்கள். வந்து சொல்கிறது மயிலம்பாவலி இந்த இடத்தின் பேர். இது வந்து காம்பகமாச்சம்மன் கோயில். இதை வந்து ஒரு தடவை நான் உங்களுக்கு இந்த கோயிலில் வந்து விசேஷம் என்னென்னா பூரணை இந்த வெள்ளிக்கிழமையில் இது சரியான விசேஷமாகவும் இருக்கும், அதிகமான சனவுமாகவும் இருக்கும். மற்ற என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் நிறைய நிலப்பரப்பு இருக்குது. இதில் இந்த கோயிலோட சேர்ந்த நிலப்பரப்பில் நிறைய இடங்களில் வந்து தோட்டங்கள் செய்திருக்கிறாங்க. பப்பாசு மரம், அந்த அடுத்த அதுக்குரிய சில பப்பாசு மரம், மற்ற கரும்பு, அப்படி சில இதுகள் செய்திருக்கிறாங்க. நிறைய தென்னை மரங்கள் நிற்குது. இந்த கோயிலை வந்து இந்த நிலப்பரப்பை நான் உங்களுக்கு நான் இப்போ சுற்றி காட்டுறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். இந்த வரலாறும் போட்டிருக்கிறாங்க. வரலாறு வந்து இந்த போட்டில் போட்டிருக்காங்க. நான் படிக்கலை, அதை நான் இந்த வீடியோவோட உங்களுக்கு ஆட் பண்ணி விடுவேன். அந்த ஃபோட்டோவையும் அதையும் நீங்கள் பாருங்கள். எடுத்து இந்த ஃபோட்டோ மிகவும் அதிகமாக உள்ளது. அதை நீங்களும் வந்து ஒரு தடவை இங்கே வந்தீங்கன்னா விசிட் பண்ணி இந்த கோயிலை நீங்களும் ஒரு தரம் பாருங்கள். இன்னொரு பிரச்சனை என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய வரலாறு உண்மையில் எனக்கு தெரியாது. இந்த வரலாறு தெரிஞ்சாக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. காமாட்சி அம்மன் கோயில் உண்மையில் வந்து தேர்ச்சி பெற்ற கோயில்னு சொல்கிறாங்க. இந்த நான் சொன்ன மாதிரி அந்த நிலப்பரப்பில் வந்து பாருங்கள், பூக்கண்டுகள், நிறைய கொடி வகைகள், நிறைய மரக்கறிகள், நிறைய பல வகைகளுக்குரிய எல்லாம் செய்திருக்கிறாங்க. நீங்களும் நான் கோயிலுக்கு உள்ளே போய் வீடியோ எடுக்க முந்தையே நாங்கள் அனுமதி எடுத்துக்கொண்டு தான் போனோம். நாங்கள் செக்யூரிட்டிகிட்ட கேட்டு, செக்யூரிட்டி ஐயா கிட்ட ஃபோன் அடித்து கேட்டு எங்களை அனுமதியோடு தான் உள்ளே விட்டவர். ஏன்னா கோயிலுக்கு உள்ளே எடுக்கலாம், வெளியே எங்கேயும் சுற்றி எடுக்கலாம்னு சொன்னவர். அதுபடி தான் நாங்கள் எடுத்து முடிஞ்சு கோயிலை கும்பிட்டு, சாமியை கும்பிட்டு வெளியே வந்து நாங்கள் மயில் வளர்க்குற இடத்துக்கு போய் பார்ப்போன்னு ஐயா
மரியாதை கட்ட மாதிரி கைதட்டி கூப்பிட நாங்கள் ஒன்றும் பேசலை. அதுக்கு பிறகு வந்த கோயிலுக்கு நான் முதல்ல சொல்லியிருக்கேன் பேரிடம். நாங்கள் வந்த கோயிலுக்குள்ள நிறைய நிலப்பரப்பு இருக்குது. மற்ற என்ன விஷயம் என்றால் இந்த கோயிலுக்குள்ள மான் மயில் எல்லாம் ஒரு சைடில் இருக்குது வளர்க்குறாங்க. ஆனால் இந்த கோயிலில் இருக்கிற ஐயா வந்து நீதி இல்லாத ஒரு மனிதராக இருக்கிறார். என்னென்று பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் நிற்கும் போதே நிறைய கோயிலுக்கு வந்த பக்தர்கள் உள்ளே போய் பார்த்தவங்க பார்க்க விட்டவர். ஆனால் நாங்கள் போகும்போது கைதட்டி இப்போ போவே நான் சொல்கிறேன் சரியான நீதி கட்ட ஒரு இதான ஒரு ஐயராக இருக்கிறார். எனக்கு சரியான மனஸ்தாபத்தில் நான் வந்து இன்றைக்கு வெளியே இந்த கோயிலில் வந்து இந்த கோயிலில் கும்பிட்டதை விட சரியான மனஸ்தாபத்தோடு நான் வெளியே போகிறேன். நாங்கள் முதல்ல வந்து இந்த வீடியோ எடுக்க முந்தி நாங்கள் முதல்ல இங்கே வேலை செய்கிற செக்யூரிட்டி அவர்கிட்ட வந்து நாங்கள் கேட்டுட்டு அனுமதி பெற்றுக்கொண்டு தான் அவர் செக்யூரிட்டி ஐயா கிட்ட அடிச்சு கேட்டு ஐயா ஓகே சொல்லி வெளி இடம் இங்கே எடுக்கலாம் வீடியோன்னு சொல்லி தான் அவர் எங்கள்கிட்ட சொன்னவர். சொல்லி தான் நாங்கள் உள்ளே போனேன். ஆனால் கோயிலை மட்டும் எடுக்கலாம் உள்ளன்னு சொன்னவர். அதுக்கு பிறகு நாங்கள் போய் வெளியே வீடியோ எடுக்கலாம் என்று நாங்கள் எடுத்துட்டு அந்த மான் மயில் வளர்க்குற இடத்துக்கு போகக்குள்ள அவர் சொன்னார் நீங்கள் அங்கே உள்ளே போகலான்ட்டு. அது சரி. அதுக்கு முதல்ல எங்களுக்கு முன்னால் ஒரு சில பேர் வந்து உள்ளே நின்றவங்க ஒரு 8-9 பேர். அப்போ ஐயாவுக்கு கண் தெரியலையா என்ன பேச்சுங்க எனக்கு தெரியலை. ஆனால் நான் கேட்கல அவர்கிட்ட. நான் ஓகே அவர் சொன்னதோட நான் திரும்பி வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்